நவம்பர் 25 தமிழ்நாட்டில் எந்த நியூஸ் சேனலை பார்த்தாலும் நிவர் புயல்னு சூறாவளி காற்று சுழன்றடிக்கிற காற்று அது இதுன்னு போட்டு ஃப்ளாஷ் நியூஸை போட்டு தாளிச்சு எடுத்தாங்க. அதே மாதிரி நிவர் புயல் ஒரு காட்டுன்னு பார்த்தா கண்டுக்காமலே போயிடுச்சு. ஹாய் ஹலோ வியூஸ், திஸ் இஸ் அவர் அன்னோன் வியூ பை யூவி. கட்டுறது கைமண் அளவுக்கு அல்லாதது உலகம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, 25 அன்னைக்கு எல்லாருமே டிவியில் பார்த்துருப்பீங்க. நிவர் புயல்னு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளாஷ் நியூஸை போட்டு கொன்று எடுத்துட்டாங்க. ஆனால் கஜா, நிவர், நிஷா, ஓகே, ஃபன்னி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புயல் நேம்கள் தமிழ்நாட்டில் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதுக்கு ஏன் புயல்களுக்கு நேம் வைக்கிறாங்க, அதோட அர்த்தம் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எந்த திசையில் புயல் வருது உடனடியாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவும் அலர்ட் ஆகிறதுக்காகவும் எந்த திசைன்னு அதை சுற்றியுள்ள நாடுகளை வச்சு தான் பெயர் வைக்கப்படுது. பெரும்பாலான புயல் ஒரு வாரமோ இல்லை சில நாட்களோ ஏன் அதிகமான நாட்களோ கூட ஒரு இடத்துல இருந்து கிராஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கும். அதை நம்ம கணிக்கவே முடியாது. ஸோ ஒரு புயல் வந்து அது வீக் ஆகி இன்னொரு புயல் வருதுன்னா அதுக்கான புரிதலுக்காக தான் நேம் வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிவர் வந்துட்டு புரவின்னு சொல்லிட்டு அடுத்த புயல் ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான். ஸோ இந்த நேம்லாம் எப்படி வைக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு கடல் பகுதிக்கும் ஒவ்வொரு நேம் லிஸ்ட்டு எடுத்து வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கடல் பகுதி இந்திய பெருங்கடல். ஸோ அது சுற்றி உள்ள நாடுகள் 13 நாடுகளும் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அடுத்த 25 வருஷத்துக்கு வரப்போகிற புயல்களோட நேமை லிஸ்ட்டை இப்பயே எடுத்து வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 168 நேம் அதில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 1 by 1 தான் வரப்போகிற புயல்களுக்கு நேம் வச்சுட்டு வராங்க. நம்ம எல்லாருமே புயலுன்ற வார்த்தையை டிவியில் பார்த்தோம்னா சைக்ளோன் தான் கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஆனால் அந்த சைக்ளோன்ற மீனிங், அதாவது புயலுன்ற மீனிங்க்கே ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு நேம் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸில் ஹரிக்கேன், அமெரிக்காவில் டொராண்டோ, சீனாவில் தைஃபுன்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு புயலுக்கான மீனிங்க்கு ஒவ்வொரு நேம் வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் புயல்னு சொல்கிறோம். ஸோ இந்தியாவில் காமனாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா சைக்ளோன். அதெல்லாம் ஓகே. எதுக்கு புயலுக்கு நேம் வைக்கிறாங்க? ஒவ்வொரு புயலுக்கும் ஒவ்வொரு நேம் வைப்பாங்க. பிகாஸ் அது ஈஸியாக மக்கள்கிட்ட ரீச் ஆகணும்னு, அதை பற்றின விழிப்புணர்வு மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொரு நேம் வைக்கிறாங்க. இந்த புயலுக்கெல்லாம் நேம் வைக்கிறதுக்கும் ஒரு டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. நம்ப முடியல. உலக வானிலை ஆய்வு மையம் இதுக்காக ஒரு நேம் லிஸ்ட்டை எடுத்து வச்சுருக்காங்க. இதுக்கு எப்படி நேம் வைக்கணும், எந்த மாதிரி நேம் வைக்கணும், ஷார்ட்டாக வைக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் இருக்குது. அப்படி என்ன கண்டிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் புயலுக்கு நம்பர்ஸில் தான் நேம் வச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், A01, A02, B1, B2 அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூசனாக பல நேம்கள் வச்சாங்க. ஸோ இந்த நம்பர் வைக்கும் போது அவங்களுக்கு கன்ஃபியூசன் ஆகுறதுனால, ஏன் பல நாடுகளில் ஒரு இடத்துல C1னா இந்த இடத்துல C1 வந்துச்சுன்னா அது கன்ஃபியூசன் ஆகிடுது. ஸோ அதனால நேம் வைக்கணும் முடிவு பண்ணாங்க. நேம் வைக்கணும் முடிவு பண்ண பிறகு 1997 உலக வானிலை மையம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னா, சூறாவளிக்கு பொண்ணுங்களோட நேம் வைக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க. ஆனா பொண்ணுங்க சும்மா விடுவாங்களா? அழிக்கக்கூடிய சூறாவளிக்கு ஏன் பொண்ணுங்க நேம் வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க முறையிட்டதுனால பசங்களோட நேமையும் அதுல ஃபிக்ஸ் பண்ணாங்க. பட் ஆனா இது இல்லாம பொதுவான பெயர்களா இருக்கட்டும்னு அப்புறம் மாத்தினாங்க. உலக நாடுகள் 1997 இந்த நேம் வைக்கணும்னு முடிவெடுத்தாலும் இந்தியா 2000 தான் இந்த ஸ்டெப்பை டிசைட் பண்றாங்க. ஸோ சுற்றியுள்ள 13 நாடுகள், அதாவது இந்திய பெருங்கடலை சுற்றியுள்ள 13 நாடுகளோட கலந்துரையாடி 64 நேம் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இந்த 64 நேமில் இந்தியா மட்டும் 13 நேம் கொடுத்துருக்காங்க. அந்த 13 நேம் என்னன்னா, கட்டி, லியாம், தேஜ், ஜோர், முரசு, ஆக்வா, பிரபோஹா, நீர், பிரபஞ்சன், கர்லி, ஆம்புத், ஜலதி, வேகா அப்படின்னு 13 நேம்கள் இந்தியாவிலிருந்து மட்டும் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி 13 நாடுகளும் கொடுத்த டோட்டல் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 168 நேம்கள் அதில் இருக்குது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 25 வருஷத்துக்கு அடுத்து வரப்போகிற புயல்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நேம் வைக்கிறதுக்கு இப்போயே அவங்க நேம் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் கடைசியாக 5 வருஷங்களில் வந்த புயல்களோட நேமோட மீனிங்ஸை இப்போ நம்ம பார்ப்போம். 2016 நாடான்னு ஒரு புயலுக்கு நேம் வைக்கிறாங்க. அந்த நாடா புயலுக்கு என்ன மீனிங்னா, அரபியில் கிவிங், அதாவது கொடுத்தல்னு அர்த்தம். அதே ரஷ்யனில் ஹோப், ஒரு நம்பிக்கைன்னு அர்த்தம். ஸோ அது அந்த அளவு பாதிப்பு ஏற்படுத்தலை. அடுத்த புயல் வர்தா. இதுக்கு மீனிங் நம்ம வர்தா புயலை மறக்கவே மாட்டோம். இதோட மீனிங் ஒரு டேஞ்சரஸாக தான் இருக்குது. ரெட் ரோஸ், அதாவது சிவப்பு ரோஜா. இதை கேட்கும் போதே ஒரு டேஞ்சர் அலர்ட் மாதிரியே அந்த மீனிங் இருக்குது. 2018 யாருமே மறக்கவே முடியாது. கஜா, அதோட மீனிங் அந்த புயலுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டாகவே இருக்குது. கஜாவுக்கு மீனிங் யானை.
2020 இப்போ வந்து லேட்டஸ்ட் புயல் நிவரோட மீனிங் என்னன்னா நம்பிக்கை, முன்னெச்சரிக்கை, ஏற்பாடு, எச்சரிக்கை அப்படி இப்படின்னு பல நேம்ஸ் இருக்கு. அதுக்கு ஆப்டாவே கவர்மெண்ட் பல ஏற்பாடுகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்ததுனால சில விஷயங்கள் தடுக்கப்பட்டது. புயல்னால பெருத்த பாதிப்புகள் இல்லை. அடுத்து வரப்போற 2020 புரவி, அதோட மீனிங் என்னன்னா குதிரை ஹார்ஸ். அதோட மீனிங் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒன்று குதிரையோட செயல்பாடு வேகம். ஸோ வேகமாக அந்த புயல் கிராஸ் ஆகி போயிடுமா, இல்லை வேகமாக அதோட செயல்களை காட்டுமா அப்படின்றது தான் டவுட். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே guys, இன்னைக்கு நம்ம பார்த்த இன்ஃபர்மேட்டிவ், அதாவது புயலை பற்றின வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டார் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபில் இருக்கிறவங்க ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் குறைகள் இருந்தால், ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் ப்ளீஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் அடுத்த வீடியோவில் என்ன ஒரு மோட்டிவுக்கு கொண்டு போகும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டார் வீடியோவில் அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது அன்னோன் வியூ பை யூவி.